நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீட்டை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு பக்கம் குழந்தைய கடத்திட்டு போன அந்த நபர்களையும் மறுபக்கம் வெண்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டத்துக்கு மேல போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புறக்கணிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் அவங்களதான் எல்லாரும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தால ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஓகே, எப்படியாவது வெண்பாவா அவங்க கடத்தின்னு போயிடணும். இதுக்கப்புறம் வெண்பா வாழ்க்கையிலே வரக்கூடாது. மல்லி கர்ப்பமா இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிவிக்கணும். வெண்பா இல்லாம மல்லி பிரெக்னெண்டா இருக்கிறது சொல்ல வந்தா என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உனக்கு குழந்தை கேட்குதா, இதுக்கு மேல உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெறுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வெண்பாவை கடத்தினாலே அந்த பொம்பளை அவங்ககிட்ட நம்ம ராஜேஸ்வரி டீலிங் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஆம்புலன்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அந்த பொம்பளை கிட்ட கரெக்டா கையில 3 லட்சம் கொடுக்குறாங்க. அதப்பா இந்த காசு ஒண்ணு உனக்கு சும்மா கொடுக்கல. இந்த வெண்பா எப்பவுமே மல்லிகையிலயும் விஜய் கையிலயும் கிடைக்க கூடாது, நீ எங்கன்னா எட்டு போயிரு, இதுக்கு மேல எங்க வாழ்க்கையிலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இதை ஒரு பக்கம் வெண்பா அசாது எழுந்து அதிர்ச்சியோட பாத்துறாங்க. அப்படியே ராஜேஸ்வரி நீ எல்லாம் நல்ல விளையாடி கெட்டவ கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு பாத்துறாங்க. சரி ஓகே, இப்ப நம்ம எதனா சத்தம் போட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. இவங்க 2 பேரும் போய் எப்படிதான் குசு குசுன்னு ஓரம் பேசுறாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம ஒரு பக்கம் நைஸா நலிவேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இருக்காங்க. பாடுறா நம்ம வெண்பாவுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பக்கம் டேலண்ட் இருந்தா, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் இருந்தா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிச்சு இந்த அளவுக்கு தப்பிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம வெண்பாவை கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு முடிவெடுக்கிற பக்குவம் அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துடாது. அதே சமயத்துல மறுபக்கம் கூட இருக்கிற குழந்தைகளையும் காப்பாற்றணும். தான் மட்டும் தப்பிச்சா போவாது, அவங்களையும் காப்பாற்றணும் சொல்லிட்டு பக்கத்துல யாரானா அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ரவுடிங்க எல்லாரும் அங்கே டீ குடிச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனா அந்த ரவுடிங்க எதனா ஒண்ணு சொல்லி நம்மளை தூக்கிடுவாங்க, கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மரத்துக்கு ஒளிஞ்சிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு நம்ம வெண்பா மேல வந்து ஒருத்தர் கை வைக்கிறாரு. மேல ஷாக் ஆயிடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம தீபக் பார்த்து அதிர்ச்சியார, வெம்பா நீ என்ன பண்ற, உன்னை கடத்திட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு 3 குழந்தைய நாங்க கடத்தி வச்சிருக்காங்க, அந்த டீ கார்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. அப்படியே சும்மா மனசெல்லாம் ஒரு பக்கம் படப்பட படப்பட பட 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 அடிச்சுக்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, குழந்தைங்களை இந்த மாதிரி கடத்தி வைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் மனசாச்சுன்றதே இல்லையா, இவங்களை ஒருத்தரை கூட சும்மா இருக்கக்கூடாது, இவங்களுக்கு எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் முடிவு எடுக்கிறார். தீபக் நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு என்னோட சல்யூட் கண்டிப்பா உண்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்த ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. என் பொண்ணு எனக்கு கிடைக்காதா, என் பொண்ணு எனக்கு கிடைக்காதா, என் பொண்ணு எங்க போனான்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே உனக்கு மனசாச்சே இல்லையா, கருணையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினை நல்லதே நடக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல நல்லதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்னடா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபக் இருக்காருல, திடீர்னு நம்ம மல்லிகை போன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா இந்த லொகேஷன் தான் இருக்கா வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூஞ்சில பாக்கணுமே அப்படியே சும்மா 50 வருஷம் பல்ப் எரிஞ்சா எப்படி பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரகாசமா இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துன்னு இருந்தேன், காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வராங்க. அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் வாவ் வேற மாதிரி ஒரு பக்கம் தெரிவிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏதை பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் இதை கொண்டு போயிட்டு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்க போறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சந்தேகங்களுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும், கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. ஒரு பக்கம் என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க பேச்சை கேட்டு இருக்கணும், காரை விட்டு இறங்குறது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, நான் கரெக்டா என் விஷயத்துல நான் கரெக்டா இருந்துக்கணும், எல்லாம் சதி பண்ணி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, இப்ப கூட பிரச்சனை இல்லை. விஜயும் அந்த இடத்துக்கு வந்துடுற. விஜய் வந்த உடனே பார்க்க வேண்டா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடாரு. என் மகளே, என் தங்கமே, இத்தனை நாள் உன்னை விட்டு நான் தவிச்சுன்னு இருந்தேன், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த மாதிரி நீ வந்த பார்த்தியா, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. அதை கேட்கும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, மனசு ஆறுதலாவும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல புது ட்விஸ்ட் ஒன்று வைக்க போறாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வருமா வராதா, இதுக்கப்புறம் அந்த உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல,
அவங்க புது ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம ராஜேஸ்வரி இருக்கால அவர் இதுன்னு பிளான் பண்ணா விஜய் கிட்ட சொல்லி எப்படியாவது விஜய் கிட்ட இதை பேசி இதோட இவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே இது நடக்காது கருப்பு நடக்காது, இதுக்கு மேலே உனக்கு இருக்கு பொறுப்பு, உன்னை வைக்க போகிறான் பருப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் கேட்கும் போது ஒரு பக்கம் வா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நல்லதா நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இதெல்லாம் ட்விஸ்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள கிடு 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 கிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னங்க பண்றது, வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய தருணத்துல தள்ளப்பட்டு இருக்கும். இதுக்கு மேல சிக்கல் எல்லாம் வருமா வராதா, என்னென்ன பண்ண போறாங்க ஏது இது பண்ண போறாங்க அப்படின்ற பல ட்விஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது எது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க, அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் டைரெக்டாக அவங்க சொல்லலை, எல்லாத்தையும் ஒரு பக்கம் மறைமுகமாக இருந்து எல்லாமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியை பற்றி சொல்லலாமா மனாவா, அவள் பண்ண தப்பை பற்றி நம்ம சொல்லலாமா ஆனாவா, ராஜேஸ்வரியோட கேடுகட்ட முகத்தை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாமா மனாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற பல விஷயங்கள் இந்த இடத்துல ட்விஸ்டாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளவே ராஜேஸ்வரி இருக்காளி, இவை நம்மளை எதனா பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.